ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸை யார் யார் எங்கெங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ஓவர்சீஸில் மொத்தமாக வாங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார் ஃபிலிம் இவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாடாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்ற இவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறதா நான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இவங்க தான் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறதா நான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து எம்எஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யூகேல யார் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் பிலோன் சினிமாஸ் அப்படின்ற இவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதே மாதிரி யூரோப் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்இஏ என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது ஈதானான்னு தெரியல, அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க லோகோ. அண்ட் அடுத்ததா யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மீடியா அமேசான் பிரைம் இவங்க தான் வாங்கி அங்கே தான் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இத்தனை லாங்குவேஜ்ல இவங்க தான் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற லெவல் தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்றது வெறித்தனமா இருக்க போகுது. அண்ட் இதை தாண்டி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் அதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா, யூகேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகிம்சா என்டர்டைன்மெண்ட் இவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ண போறதா சொல்லப்படுது. இவங்க வந்து தளபதியோட படங்களை எதையுமே மிஸ் பண்றது கிடையாது. ஸோ எல்லா படங்களையும் வாங்கி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. லாஸ்டா வந்து கோட்டு, லியோ, வாரிசு 3 படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படத்தையும் இவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. சூப்பரான கலெக்ஷன் எடுக்க போறாங்க. ஸோ யூகேல டிக்கெட் புக்கிங் சீக்கிரமாக திறக்க போறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியல் ஒரு போஸ்டர் விட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பதிவும் போடும்போது கண்கலங்கிற மாதிரி ஒரு இமோஜ் போட்டிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுடைய லாஸ்ட் படம் அப்படின்றனால இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இமோஜ் போட்டுக்கிறாங்க. ஸோ ஓவர்சீஸ் ரைட்ஸ்லாம் வேற லெவலில் வித்திட்டு இருக்கு. வெறித்தனமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கு நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படம். ஸோ கூடிய சீக்கிரமா செகண்ட் சிங்கிள் அப்டேட் வரும்போது ஸோ கூடிய சீக்கிரமா படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஜனவரி 9ஆம் தேதி வேற லெவல் சம்பவம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் சம்பவம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்தை எந்தெந்த நாட்டில் யார் வாங்கி ரிலீஸ் பண்றா அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கிற மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.